ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது. அதுக்கு இடையில இந்த ப்ளவுஸுக்கு கொக்கியை வச்சிடலாம். அவங்க 9 மணிக்கு வர்றோம்னு சொல்லியிருந்தாங்க. கொக்கி வச்சுட்டு நானுமே வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவேன். 3 நாளாக பார்த்தீங்கன்னா சூடம் பற்ற வைக்காமே வந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புல சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டுருச்சு. ஒரு வாரமாக என்னோட ஹஸ்பண்ட் கடையில் இருந்தனால என்கிட்ட கேட்காமலே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் இருந்து தீப்பெட்டியை எடுத்துக்கிட்டாங்க. அதை நானுமே கவனிக்கவே இல்லை. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சூடம் பற்ற வைக்கலான்னு பார்த்தா தீப்பெட்டி இல்லை. அதோட நான் கடையில் வாங்கணும்னு நினப்பு இல்லை. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீப்பெட்டி இருந்தது. டெய்லியுமே சரி வீட்டில் எடுத்துக்கலான்னு பார்த்தா நம்ம சிந்தனை பல ஞாபகத்தில் இருக்கனால எனக்கு இந்த தீப்பெட்டி எடுக்கிற நினப்பு மறந்து போயிடுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெரிச்சு லேசாக காயமாயிருச்சு. இந்த இடத்துல காயமாகி தழும்பு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தோல் புரிஞ்சிருச்சு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றும் போது இந்த இடத்துல எண்ணெய் தெரிச்சு லேசாக சின்ன சைஸில் காயமாயிருக்கு. ஏன்னா எனக்கு எப்போதும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. 3 நாளாகவே சூடம் பற்ற வைக்காதனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கடையில் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கண் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு 3 நாளாக கழிக்காதனால எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் காலையில் வரும்போதே இந்த தீப்பெட்டி எடுத்து உள்ளே நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? அதனால் இனிமேல் கடையிலையுமே ஒரு 2-3 தீப்பெட்டி வச்சிடணும். ஒரு தீப்பெட்டி பேக்கில் இல்லை அப்படின்னா கடையில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.